வீடியோவில் நான் என் ஃப்ரெஞ்ச் ஜேர்னியை பற்றி கதைக்க போகிறேன். என் முதல் மொழி வந்து தமிழ். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு கொஞ்சம் சிங்களம் தெரியும், இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லாவே தெரியும். அதுக்கு பிறகு இப்போ நான் ஃப்ரெஞ்ச் படிக்கிறேன். ஏனென்றால் நான் ஒன்டாரியோலேருந்து கியூபேக் மூவ் பண்ணேன். இங்கே ஃப்ரெஞ்ச் தான் மெயின் லாங்குவேஜ். மொன்ட்ரியாலில் நீங்கள் இங்கிலீஷை வச்சு சர்வை பண்ணிடலாம். ஆனால் ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சால் உங்களுக்கு டபுள் பெனிஃபிட். நிறைய இங்கே ஃப்ரெஞ்ச் படிக்கவே காசு தருவாங்க, அது ஒரு பெனிஃபிட். அதோட இங்கே சுற்றுச்சூழலும் ஃப்ரெஞ்ச் என்னபடியாக ஃப்ரெஞ்ச் லேர்ன் பண்ணுறது ஈஸி. ஸோ அதோட நான் வந்து முதல் ஃப்ரெஞ்ச் படிக்க இந்த ஃபோனில் இருக்கிற ஆப்புகள் கொஞ்சம் வீடியோக்களை பார்த்து கற்றுக்கொள்ளலாம்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியலை. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு பிறகு நான் என்ன படித்தேன்னு ஞாபகம் இருக்காது. ஆனால் இங்கே கிளாஸுக்கு போன பிறகு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா வளர்ந்துட்டு இப்போ நான் ஒரு கிழமை தான் போயிருக்கேன். ஆக்சுவலி இப்போ ரெண்டாவது கிழமை 2 கிழமையில் போயிருக்கேன். இப்போ எனக்கு அந்த ஃபுல் ஆல்ஃபபெட் வடிவாக தெரியும். பேசிக் கான்வர்சேஷன் வச்சுக்கொள்ள தெரியும். என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி பேசிக் கான்வர்சேஷன் வச்சுக்கொள்ள தெரியுது. இது ஒரு 2 வீக்ஸ்லேயே இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் நான் எதிர்பார்க்கல. நான் நினச்சேன் எனக்கு சுத்த சூனியமாக தான் இருக்க போய் நினச்சேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த ரிப்பட்டிஷன் தான் இது கீ. நாங்கள் இந்த கிளாஸில் 8:30 தொடங்கி 3:30 மட்டும் படிக்கிறதால அந்த 2 மணி போயிட்டுருக்கோம். அப்படி 6 மணித்தியாலும் நாங்கள் படிப்போம். அப்படி 6 மணித்தியாலும் படிக்கிறதால அதில் ரிப்பீட் பண்ணியே இருப்பாங்க. ஒரே இதை பல பேர் சொல்லி ஒவ்வொருத்தரையும் சொல்ல வச்சு ரிப்பீட் பண்ணியிருக்கிறத மண்டேல ஏறும் நல்ல வடிவாக. அதை நீங்கள் வீட்டையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஏறிடும். ஸோ இங்கே கியூபேக்கில் வந்து ஃப்ரெஞ்ச் படிக்கிறது ஈஸி. ஏன்டா நீங்கள் உங்களோட டெய்லி வாழ்க்கையும் ஃப்ரெஞ்சோடு தான் அடங்கியிருக்கு. அதோட நீங்கள் இந்த ரிப்படிஷனோட இதோட படிக்கிறேன்டா ஃப்ரெஞ்சில் ஈஸியாக கற்றுக்கொண்டுருவீங்க. இதில் ஒரு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் எந்த மொழியை கற்றுக்கொண்டாலும் அந்த சூழலில் போய் இருந்தீங்கண்டா அங்கே ஈஸியாக கற்றுக்கொண்டீங்க. இப்போ நீங்கள் இலங்கையிலே வைங்க சிங்களம் கற்றுக்கொள்றேன்னா எங்கேயாச்சும் போய் சிங்கள ஏரியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கற்றுக்கொண்டுருவீங்க. ஏன்னா தமிழ் ஏரியாவில் இருந்தீங்கன்னா அங்கே சுற்றி வர எல்லாருமே தமிழ். அதனால் உங்களுக்கு சிங்களம் கற்றுக்கொள்வது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி எந்த மொழியை கற்றுக்கொண்டாலும் அந்த ஏரியாவில் இருக்கிறது பெட்டர். அண்ட் இந்த ஃப்ரெஞ்சுக்கும் இங்கிலீஷுக்கும் அந்த கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், லைக் வேர்ட்ஸ் பலது டிஃப்ரென்ஸாகவே இருக்குது. சில வேர்ட்ஸ் ஒரே இதாகவே இருக்குது, ஆனால் அவங்களோட ப்ரொனன்சியேஷன் வித்தியாசமாக இருக்குது. ஆல்ஃபபெட் அப்படியே ஒன்றா தான் இருக்குது, ஆனால் சின்ன வித்தியாசம். மற்ற ஆல்ஃபபெட் ஒவ்வொன்றையும் அவங்க ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது வித்தியாசம் இருக்குது. உதாரணமாக ஏ என்றா இவங்க ஆன்றாங்க, பி என்றா பே. அதோட இந்த ஜிக்கும் ஜேக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், ஜியை ஜேன்னுவாங்க, ஜே ஜின்னுவாங்க. அதை தலைகளாக்கி வச்சுக்காங்க. ஒய்யை இக்ரேக்குன்னுவாங்க. அப்படின்ட்டு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஆல்ஃபபெட்டில் எல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுற டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே இந்த ஈயில் எல்லாம் இ கிராஃப் இ கிராஃப்ன்றது இப்படி